ஒரு 4 ஆட்டுக்குட்டி வச்சுதான் என் பொழப்பு ஓட்டிட்டு இருந்தோம். எங்க வீட்டுக்காரருக்கும் முடியல. நாங்க ஒன்றும் பேசுறதுக்கு எனக்கு வழியே வரமாட்டேன். காணல் ஓரமா நாங்க ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது பின்னாடி நாங்க முன்னாடி 3 குட்டியும் கடா குட்டிய 3யும் பிடிச்சிட்டு வெறுத்து செடியல பேசுறதுக்கு என்னால முடியும். നമസ്കാരം. ഞാനിപ്പോൾ നിൽക്കുന്നത് കാന്തല്ലൂർ പഞ്ചായത്തിലെ 1-ാം വാർഡിൽ ഉൾപ്പെടുന്ന എടക്കടവിലാണ്. എന്റെ പിന്നിൽ കാണുന്നത് പട്ടയം വനഭൂമി പോലെ തോന്നിക്കുന്ന ഒരു പ്രദേശമാണ് ഇത്. ഇവിടെ വന്യമൃഗങ്ങൾ ജനവാസ കേന്ദ്രങ്ങളിലേക്ക് എത്തുന്നത് പതിവാണ്. കാട്ടുപോത്തും ആനയുമെല്ലാം ഇവിടെ ജനവാസ കേന്ദ്രങ്ങളിലേക്ക് എത്തുന്നുണ്ട്. കഴിഞ്ഞ ദിവസം ആദ്യമായി ചെന്നായും ഇവിടെ ജനവാസ കേന്ദ്രങ്ങളിലെത്തി. 3 ആടുകളെ ചെന്നായ്ക്കൾ പിടിച്ചു. അതുമൂലം ആ കുടുംബത്തിന്, ഈ ആടുകളെ വളർത്തിയ കുടുംബത്തിന് 30,000-ഓളം രൂപയുടെ നഷ്ടമുണ്ടായതായിട്ടാണ് അവർ നമ്മളോട് വ്യക്തമാക്കുന്നത്. നമുക്ക് അവരോട് തന്നെ ചോദിച്ചറിയാം കൂടുതൽ വിശേഷങ്ങൾ. எனக்கு தொழிலுறப்பு வேலையும் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு 4 ஆட்டுக்குட்டி வச்சுதான் என் பொழப்பு ஓட்டிட்டு இருந்தோம். எங்க வீட்டுக்காரருக்கும் முடியல. நாங்க ஒன்றும் பேசுறதுக்கு எனக்கு வழியே வரமாட்டோம். நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க 2 பேரும், அவருக்கு 60 வயசு ஆச்சு, ஒரு ஆபரேஷன் பண்ணி அவருக்கும் நடக்க முடியுதில்லை. 2 பேருமே ஆடு மேய்ச்சி பொழைச்சோம். இப்ப நாங்க ஒரு சாணல் ஓரமா நாங்க ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது பின்னாடி நாங்க முன்னாடி 3 குட்டியும் கடா குட்டிய 3யும் பிடிச்சிட்டு வெறுத்து சென்னாயி. நாங்க என்ன செய்ய முடியும்? இப்படி எங்களுக்கு எந்த வாழ்க்கையும் இல்லை. எங்களுக்கு அந்த ஆட்டை வச்சுதான் எங்களுக்கு பொழப்பு தலப்பு எல்லாமே. நாங்க என்ன செய்யறது சாமியா சொல்லுங்க. என்னால முடியல, பேசுறதுக்கு என்னால முடியல. அங்கிட்டு இருந்து வரும்போது விரட்டி எங்க வீட்டுக்காரர் போய் கீழே பார்க்கும்போது மேல இருந்து விரட்டி கீழே இருந்து 2 நாய் எங்க வீட்டுக்காரர் விரட்டி வந்துருச்சு. தொழிலுறப்புக்காரங்க தான் நேத்து எங்க வீட்டுக்காரரை காப்பாத்துனது. இல்லைன்னா எங்க வீட்டுக்காரர் நேத்து சென்னையே ஜோலி முடிச்சிருக்கும். நாங்க என்ன செய்ய முடியும்? 1 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் இந்த சென்னை தொந்தரவே இல்ல. இப்ப புதுசா தான் வந்துகிட்டு இருக்கு. அது எங்கிட்ட இருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியல. 21 வருஷம் ஆச்சு நாங்க இந்த ஊருக்கு வந்து. ஒரு நாள் கூட அந்த மிருகத்தவே நாங்க பார்த்ததில்ல. சென்னை நேத்து தான் நாங்க கண்ணார பார்த்தது. என்ன செய்ய முடியும்? நாங்க அது இஷ்டம் போல வரும். நான் நைட்டுகள்ல வரும், காட்டுகள்ல மேயும், அது பாட்டுக்கு போயிரும். பிரச்சனை அதான். அது வனத்துக்குள்ள நம்ம போனா தானே நம்மளை விரட்டும். நம்ம ஒதுங்கி ஒரு வாரத்துல இருக்கு வேலை. ஆடு மாடு நாங்க மேய்ச்சிட்டு இந்த சப்பு சவருக்குள்ள இந்த ஒரு ஓடப்புல நாங்க மேய்ச்சிட்டு இருக்கோம். நேத்து இந்த சாணல்லே அங்க வரைக்கும் போயிட்டு இந்த சாணல்லே தான் வந்தவங்க 2 பேரும் புருஷன் மஞ்சாதி. அது பின்னால 2 குட்டி ஆடுகளை பத்திக்கிட்டு வரோம்னா இது முன்னாடி பெரிய பெரிய கடா குட்டினால முன்னாடி வந்துருச்சு. வந்தோடனே ஊரு ஓடியாராரு, அங்க இருந்து கீழே இழுத்துட்டு போயிடுச்சு. போனோன்னு போய் பாக்குற ஒரு பீஸுல இவரை விரட்டி வரவு தொழிலுறப்புக்காரங்களை சவுண்டு விட்டு அவங்க வந்துதான் விரட்டுனாங்க. நேற்று என்ன செய்ய முடியும்? நாங்க 9,000 ரூபாய்க்கு போனோம். 2 மாசத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. இன்னும் நம்மளுக்கு பிள்ளைக விசேஷம் இருக்கே, அப்ப வித்துக்குருவோம். இப்பே வித்தாலும் நம்ம வீட்டு செலவாயிரும், அது இருக்கட்டும்னு வச்சிருந்தோங்களே. இந்த நீ இன்னும் 4 மாசம் விற்கும் போது எனக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். பம்பா போயிடுச்சே, சென்னை வாயில போயிடுச்சு. நான் என்ன செய்ய முடியும்? കുടുംബത്തിന്റെ ഉപജീവന മാർഗമായ 3 ആടുകളെ ചെന്നായ്ക്കൂട്ടം ആക്രമിച്ച് ഭക്ഷിച്ചു. ഇത് നാട്ടുകാരെ വല്ലാണ്ട് ഞെട്ടിച്ചു. കൂട്ടം ഈ ആടിന്റെ ഉടമയെയും ആക്രമിക്കാൻ ശ്രമിച്ചു. അദ്ദേഹം അത്ഭുതകരമായിട്ടാണ് രക്ഷപ്പെട്ടത്. അടുത്ത് ജോലി ചെയ്തിരുന്ന തൊഴിലുറപ്പ് തൊഴിലാളികളെ കൂട്ടുപിടിച്ചാണ് അദ്ദേഹം ചെന്നായ്ക്കൾ ഓടിച്ചത്. അങ്ങനെയാണ് അദ്ദേഹത്തിന്റെ ജീവൻ രക്ഷപ്പെട്ടത്. എന്തായാലും ഈ സംഭവം വലിയ ചർച്ചയായിട്ടുണ്ട്. കാട്ടുകൂട്ടം ഏറ്റവും ആക്രമണകാരികളാണ്. അത്തരത്തിൽപ്പെട്ട വന്യമൃഗങ്ങൾ കൂടി ഈ ജനവാസ കേന്ദ്രങ്ങൾക്ക് എത്തിയതോടെ ഇവിടുത്തെ ജനജീവിതം ദുസ്സഹമായിരിക്കുകയാണ്. M4 മലയാളം, മറയൂർ.